Good evening. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் linear programming. Linear programming ஓட meaning first பார்ப்போம். What is linear programming? Linear programming is a mathematical technique for finding optimal solutions to problems that can be expressed using linear equations and inequalities. If a real world problem can be represented accurately by the mathematical equations of a linear program, the method will find the best solution to the problem. Linear programming இந்த கான்செப்ட் ஆக்சுவலா மேக்ஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த டெக்னிக். ஸோ இதுக்கு நம்ம கொடுக்குற சொல்யூஷன் வந்து எக்ஸாக்ட் சொல்யூஷன் தான் கிடைக்கும் ப்ராப்ளம்க்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன்று லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இன்இக்வாலிட்டிஸா இருக்கும். ரியல் வேர்ல்டில் இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க இந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் சேம் வே நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம பண்ணால் நம்மளால எக்ஸாக்ட் அண்ட் பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல இது அப்ளை ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதோட டெஃபினிஷன். அ பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ a mathematical method to allocate scarce resources to competing activities in an optimal manner when the problem can be expressed using a linear objective function and linear inequality constraints. Okay, இப்போ இந்த mathematical methodல இந்த questions-ல எப்படி இருக்குன்னா which demands a resource. Okay, கொடுத்திருக்க resource வச்சு நம்மளால எக்ஸாக்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அதோட கொஸ்டின்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்று லீனியர் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் லீனியர் இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா செட் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் லைக் XYZ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த லீனியர் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒவ்வொரு வேரியபிளும் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வச்சிருக்கும், அதாவது டிசைர்ட் அவுட்கம். ஸோ அந்த எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு கண்டிப்பாக ஒரு டிசைர்ட் அவுட்கம் இருக்கும். அதே மாதிரி செட் ஆஃப் லீனியர் கான்ஸ்டன்ட் டிஸ்கிரைபிங் த லிமிட்ஸ் ஆன் த வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ். அப்போ சமேஷன் நம்ம எடுத்துக்கிட்டா ஸோ இதான் எக்ஸாக்டா ஒரு வேல்யூல இருந்து இன்னொரு வேல்யூ வரைக்கும் இருக்கிறதா தான் இருக்கும். இப்போ I is equal to நம்ம 1 போடுறோம்னா till n வரைக்கும் இருக்கும். ஸோ அதோட லிமிட்ஸ் வந்து 1ல இருந்து n வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம லீனியர் கான்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட லீனியர் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ல கண்டிப்பாக நம்மளுக்கு வேரியபிள்ஸ் வச்சு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சு தான் அப்ளை ஆகுது. ஆஸ் வெல் இதில் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம மீன் பண்ணுறது வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்கும் கண்டிப்பாக ஒரு அவுட்கம் இருக்கணும். அண்ட் லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸுங்கிறது என்னன்னா இதோட லிமிட் வேல்யூஸ். ஸோ எந்த வேல்யூலேருந்து ஆரம்பிச்சு எந்த வேல்யூல முடியும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஐங்கிறது ஐத் வேரியபிள். ஸோ வேல்யூ ஆஃப் த வேரியபிள் அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னா என்னங்கிறத பார்க்கலாம். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இப்போ நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பார்க்குறப்போ லீனியர் ஈக்குவேஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியணும். அதோட டெஃபினிஷன் ஆல் ஆஃப் தி ஈக்குவேஷன் and inequalities in a linear program must by definition be linear. A linear function has the following form. Okay, அந்த form என்னங்கிறத பார்ப்போம். a0 plus a1 x1 plus a2 x2 it goes on till an xn is equal to 0. ஸோ இதுதான் நம்மளோட லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எதுக்கு நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு பார்த்தோம்னா, ஓகே இந்த எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், எக்ஸுங்கிறது இந்த இடத்துல வேரியபிள். ஏ வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஏங்கிறது தான் என்ன A's are called the coefficients of the equation. So எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது A. So A's are called the coefficient of the variable. And xங்கிறது என்னது வேரியபிள் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல xங்கிறது வேரியபிள், ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போ இந்த A0 A1 A2 இதோட இதுக்கெல்லாம் வந்து பேர் என்னன்னா பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது லீனியர் அப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்னா இந்த எக்ஸுக்கு மேல ஏதாச்சும் நமக்கு பவர் இருக்கா இந்த இடத்துல இல்லை. அதை வந்து நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்னா 1. அப்ப எதுவுமே இல்லைன்னா நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிப்போம்னா 1 எடுத்துப்போம். ஸோ பவர் எதுவுமே டினோஷன் இல்லை ஒரு ஸ்பெசிபிக் ஈக்குவேஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து லீனியர்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அந்த மாதிரிலாம் சொன்னா நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். எக்ஸ் ஸ்கொயர் இருந்தா அதை குவாட்ராட்டிக் சொல்லுவோம். எக்ஸ் கியூப்னு இருந்துச்சுன்னா அதாவது எக்ஸ்க்கு மேல 3ன்னு இருந்தா அதை கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம்.
வெறும் எக்ஸ் அப்படின்னு இருந்தா அதை தான் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ். இந்த இன்இக்வாலிட்டிஸ் வேர்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மீனிங்ல பார்க்கும் போதே ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டினா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். இன்இக்வாலிட்டிங்கிறது ரெண்டு சைடும் நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா, அது லெஸ் தென்னா கிரேட்டர் தென்னா ஈக்குவலா அப்படின்னு பாக்குறது தான் நம்ம இன்இக்வாலிட்டி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது ஒன்னு லெஸ் தென் ஜீரோவா இருக்கணும், இல்ல கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கணும். அந்த மாதிரி சொல்றதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இன்இக்வாலிட்டிஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இத வந்து நெக்ஸ்ட் நம்ம லீனியர் ஈக்குவேஷனும் இன்இக்வாலிட்டிஸும் நம்ம எப்படி எழுதுறோம்னா சமேஷன் நோட்டேஷன்ல டினோட் பண்ண போறோம். இந்த சமேஷன் டினோஷன் என்னன்னா a நாட்ங்கிறது வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ, பிளஸ் சமேஷன் i is equal to 1 ல இருந்து n வரைக்கும், இது வந்து லிமிட். இப்போ ai and xi is equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த iங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். i is an index. ஓகே, இப்போ இந்த i is an indexனா என்ன பண்ணுது இந்த இடத்துல? இப்போ இந்த i வந்து i is equal to இது எந்த வேரியபிள்ல இருந்து எந்த வேரியபிள் வரைக்கும் இருக்கும்? சோ இந்த iங்கிற வேரியபிள் வந்து 1ல இருந்து ஆரம்பிச்சு n வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். சோ இததான் நம்ம சமேஷன் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் இந்த சமேஷன்ங்கிறது வந்து sum of all the values. Okay, sum of all the values தான் நம்ம இப்படி ஷார்ட்டா summation i is equal to ai xi ன்னு எழுதி இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து decision variable. இப்போ decision variable இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். The variables in a linear program are a set of quantities that need to be determined in order to solve the problem. So variables வந்து கண்டிப்பா linear programல இருக்குன்னு பார்த்தோம். அதுல கொடுத்திருக்க வேல்யூ வந்து கண்டிப்பா சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். பெரிய பர்பஸ் இருக்கு அந்த வேரியபிளுக்கு. சோ அந்த வேரியபிள் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா டிசிஷன் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் டிசிஷன் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சோ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, so objective function indicates how each variable contributes to the value to be optimized in solving the problem. So objective function என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒவ்வொரு வேரியபிளும் நம்மளுக்கு வேல்யூ, நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எக்ஸாக்டா கிடைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ டிசைர்ட் அவுட்கம் நம்ம பார்த்தோம் இல்லையா, லீனியர் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் நம்மளுக்கு இதுல கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது வந்து எப்படி நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறது பார்த்தா, நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா எதர் அது மேக்சிமமா மினிமமா எப்படி நம்ம அதை சொல்றது அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஃபார்முலா தான் இது. மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் z is equal to summation i is equal to 1 till n ci xi. ஸோ இந்த iங்கிறது இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின். ஸோ நம்ம லிமிட் வந்து 1ல இருந்து n வரைக்கும் இருக்கு. xங்கிறது இந்த இடத்துல என்னது, வேரியபிள். ஸோ எக்ஸுங்கிறது தான் வேரியபிள். அந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் தான் என்ன, ciங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இதோட ciங்கிறது என்னன்னா the objective function coefficient of corresponding to the ith variable. ஸோ இது வந்து என்ன வேரியபிளா எடுத்திருக்காங்க, ith வேரியபிள் சொல்றாங்க. ஸோ ciங்கிறது இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ xiங்கிறது என்னது, டிசிஷன் வேரியபிள். ஸோ இதுதான் வேரியபிள், இது வந்து ith வேரியபிள் சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது constraints. Constraintsனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, constraints define the possible values that the variables of a linear programming problem may take. They typically represent resource constraints or the minimum or maximum level of some activity or condition. So இதோட மீனிங், இதோட டெஃபினிஷன் என்னன்னா, நம்மளுக்கு கொடுத்திருக்க எல்லா வேல்யூஸ் வந்து கண்டிப்பா அந்த வேரியபிள்ஸ் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல தான் நம்ம எடுத்துப்போம். அது வந்து கண்டிப்பா அதோட ரிசோர்ஸ் கொடுத்திருக்க வேல்யூஸ் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எதுக்குள்ள இருக்குன்னா வேரியபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல ஒரு i x y z இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் அது வந்து எப்படி இருக்கணும்னா மினிமமா இருக்கும், ஒன்னு மினிமம் லெவல்ல இருக்கணும், இல்ல மேக்சிமம் லெவல்ல இருக்காங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ அதை எப்படி எழுதுவோம்னா கன்ஸ்ட்ரெயின்ஸை சப்ஜெக்ட் டு சமேஷன் i is equal to 1 to n, அதாவது ith வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். aj, i xi less than or equal to bj. So j is equal to 1ல இருந்து ஆரம்பிச்சு m வரைக்கும் முடியுது. ஸோ நான் அதுல சொன்ன மாதிரியே
xiங்கிறது இந்த இடத்துல டிசிஷன் வேரியபிள். அந்த xiங்கிறது அந்த ith டிசிஷன் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். aj, iங்கிறது இது வந்து எதோட கோஎஃபிஷியன்ட்? x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் இது. so the coefficient on xi அதோட constraint வந்து இதோட constraint ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? j. so in constraint j ன்னு நம்ம சொல்லுவோம். and bjங்கிறது ரைட் சைடுல இருக்கு. அதாவது inequality less than or equal to தாண்டி வரதுனால இது inequality கான்செப்ட் குள்ள வரும். so the right hand side coefficient, the right hand sideல இருக்கிறது நமக்கு என்ன? coefficient of j தான். so நம்மளோட constraints வந்து எப்படி இருக்கு, எதுல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் முடியுதுன்னு நம்ம பார்க்கலாம். so note that அதுல முன்னாடி நம்ம ப்ரீவியஸா பார்த்தது i ல இருந்து i is equal to அப்படின்னு இருக்கிறது எல்லாமே i லயே இருந்துச்சு. இந்த இடத்துல j ல கொடுத்திருக்காங்க j is equal to 1 to m. இங்க கொடுத்திருக்கிறது வந்து இண்டெக்ஸ் நம்ம சொன்னோம். சோ அதே மாதிரி வேல்யூஸும் i னே கொடுத்திருந்தனால அதுல i is an index னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். பட் இதுல i is equal to 1 சமேஷனோட லிமிட் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஓடது வந்து j is equal to 1 ல இருந்து m வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இப்ப j தான் இந்த இடத்துல இண்டெக்ஸ். சோ அதோட வேல்யூ வந்து எதுல இருந்து எது வரைக்கும் முடியுதுன்னா 1 ல இருந்து m வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் 1 2 இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்குமே கண்டிப்பா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து எது கரஸ்பாண்டிங்கா இருக்குன்னா j க்கு தான் கரஸ்பாண்டிங்கா இருக்கு. சோ மேல இருக்க எக்ஸ்பிரஷன் வந்து எந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை பேஸ் பண்ணிருக்குன்னா till m கன்ஸ்ட்ரெயின்ட். n கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணல, நம்ம m கன்ஸ்ட்ரெயின்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம எல்லா சப் டாபிக்ஸும் பார்த்தோம். இப்போ நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு சால்வ் பண்றதுக்கு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபார்முலேஷன், செகண்ட் மெத்தட் கிராஃபிக்கல் மெத்தட், தேர்ட் மெத்தட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் அதாவது ஃபார்முலேஷன் மெத்தட்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். क्वेश्चन பாத்தீங்கன்னா a small scale industry manufactures two products P and Q, which are processed in a machine shop and assembly shop. Product P requires 2 hours of work in a machine shop and 4 hours of work in the assembly shop to manufacture, while product Q requires 3 hours of work in a machine shop and 2 hours of work in the assembly shop. In one day, the industry cannot use more than 16 hours of machine shop and 22 hours of assembly shop. It earns a profit of 3 per unit of product P and 4 per unit of product Q. Give the mathematical formulation of the program so as to maximize profit. Okay, இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்னா, ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன்னு Pனும் இன்னொன்னு Q. அதாவது ப்ராடக்ட் P ப்ராடக்ட் Qன்னு சொல்றாங்க. இது வந்து ரெண்டு மிஷின் ஷாப்பா பிரிக்கிறாங்க, ரெண்டு ஷாப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு மிஷின் ஷாப்பாவும் ஒன்னு அசம்பிளி ஷாப்பாவும் பிரிக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட் P வந்து மிஷின் ஷாப்ல செய்யறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது ஃபர்ஸ்ட், அண்ட் அசம்பிளி ஷாப்ல பண்றதுக்கு நம்மளுக்கு 4 hours ஆகுது. சேம் ப்ராடக்ட் Qவை மிஷின் ஷாப்ல பண்றதுக்கு நம்மளுக்கு 3 hours ஆகும், அசம்பிளி ஷாப்ல பண்றதுக்கு 2 hours ஆகும் தேவைப்படுது. இது வந்து ஒரு நாளைக்கு இந்த மிஷினை எவ்வளவு நேரம் ரன் பண்றாங்கிற டைமும் கொடுத்துருக்காங்க. மிஷின் ஷாப்ல நம்மளுக்கு ரன் பண்றது டியூரேஷன் பார்த்தா 16 hours. அதே மாதிரி அசம்பிளி ஷாப்ல ரன் பண்ற டியூரேஷன் பார்த்தோம்னா 22 hours. ஓகே, ஸோ நம்மளுக்கு டைமிங் கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் எந்த ஷாப்ல எவ்வளவு நேரம் யூஸ் பண்றாங்க, எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்ஸ்ங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். இட் ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் 3 per unit of product P. ப்ராடக்ட் Pக்கு 3 per unit, அதே மாதிரி ப்ராடக்ட் Qக்கு 4 per unit. ஸோ இதுக்கு நம்ம மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலேஷன் அதாவது லீனியர் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ல ஃபார்முலேஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறோம். இதை வந்து அவங்க so as to maximize profit, அவங்க மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ல காட்ட சொல்றாங்க நம்மளைய. ஓகே, இதுக்கு சொல்யூஷன் எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க லீனியர் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸோட தான் கன்சிடர் பண்ணிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ப்ராடக்ட் Pயும் ப்ராடக்ட் Qன்னு இருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்ம எக்ஸ் வேரியபிள் எக்ஸையும் வேரியபிள் ஒய்யையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் Pங்கிறது தான் எக்ஸ், ப்ராடக்ட் Qங்கிறது தான் ஒய்.
ஓகேவா? ஸோ இந்த எக்ஸையும் ஒய்யையும் நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு ஒவ்வொரு எக்ஸ்க்கும் ஒய்க்கும் ஒரு வேல்யூ இருக்கு நமக்கு. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் கால் டிசிஷன் வேரியபிள்ஸ் சொல்றோம். இப்போ அவங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து கொஸ்டின்ல நம்மளுக்கு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்டை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எக்ஸும் ஒய்யும் வந்து டிசிஷன் வேரியபிள்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ Z இஸ் த ப்ராஃபிட் ஃபங்க்ஷன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம், மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ். பட் நம்மளுக்கு இங்கே Z கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் P வந்து எவ்வளோ 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் Q வந்து எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ப்ராடக்ட் P என்னன்னு வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ப்ராடக்ட் Q என்னன்னு வச்சுருக்கோம், ஒய்ன்னு வச்சுருக்கோம். அப்போ ப்ராடக்ட் P வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், 3Xன்னும். ப்ராடக்ட் Q அதோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம், 4Yன்னு எடுத்துக்கிறோம். அப்போ மேக்ஸிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு 3X + 4Yன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்ம இப்போ மேக்ஸிமைசேஷன் Z அந்த லீனியர் ஈக்குவேஷன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கிறதுனா நம்ம இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த சப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒரு டேப்லர் காலம்ல மென்ஷன் பண்ண போகிறோம். அந்த ஷாப் டீட்டெயில்ஸ், இந்த ப்ராஃபிட் அண்ட் ஹார்ஸ் எல்லாத்தையும் நம்ம டேப்லேஷன்ல போட போகிறோம். ஃபர்ஸ்ட் டேப்லேஷன் எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க மேஜரா மென்ஷன் பண்ணியிருக்கிறது ப்ராடக்ட் P அண்ட் ப்ராடக்ட் Q. ப்ராடக்ட் P ஓடது வந்து ரெண்டுத்துக்குமே வந்து காமனா மிஷின் ஷாப்பும் அசம்பிளி ஷாப்பும் கொடுத்துருந்தாங்க. ஆஸ் வெல் ப்ராஃபிட்டும் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவைலபிள் ஹார்ஸ் பர் டேவும் நம்மளுக்கு கொஸ்டின்ல கிவன் டேட்டால இருந்துச்சு. ப்ராடக்ட் P வந்து மிஷின் ஷாப்ல 2 ஹார்ஸும் ப்ராடக்ட் Q வந்து 3 ஹார்ஸ் இருந்துச்சு. நம்ம இனிஷியலா கிவன் டேட்டா பாக்குறப்போ ப்ராடக்ட் P நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்க சொன்னேன், X ஆவும். ப்ராடக்ட் Q நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்க சொன்னேன், Y ஆவும் கன்சிடர் பண்ணிக்க சொன்னேன். ஸோ அப்போ இப்போ மிஷின் ஷாப் 2 ஹார்ஸும் 3 ஹார்ஸும் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து மிஷின் ஷாப் அவைலபிளாக இருக்கும்னு சொன்னாங்க, 16 ஹார்ஸ். அதேமாரி அசம்பிளி ஷாப் வந்து ப்ராடக்ட் P வந்து 4 ஹார்ஸும் ப்ராடக்ட் Q வந்து 2 ஹார்ஸும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அவைலபிள் ஹார்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அசம்பிளி ஷாப்ல 22 ஹார்ஸ். இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆல்ரெடி கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன் மேக்ஸிமைஸ் Z கண்டுபிடிச்சோம். 3 per யூனிட்டும் 4 per யூனிட்டும் இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம கன்சிடர் பண்ணி மேக்ஸிமைஸ் Z கண்டுபிடிச்சோம். இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் ஹார்ஸ் இந்த ரெண்டு வேல்யூஸ் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மிஷின் ஷாப்க்கு பண்ணலாம். இப்போ மிஷின் ஷாப்க்கு பண்ணணும்னா நம்ம டோட்டல் ஹார்ஸ் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 2x plus 3y கிடைக்கும். கரெக்டா? 2x plus 3y அசம்பிளி ஷாப்புக்கு 4x plus 2y கிடைக்கும். இது வந்து நம்மளோட டோட்டல் ஹார்ஸ் ஆஃப் மிஷின் ஷாப் அதுக்கப்புறம் அசம்பிளி ஷாப்புக்கான விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொன்னோம் இல்லையா, அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இன்இக்வாலிட்டியில தான் நம்ம எழுதணும். எப்பயுமே கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி எழுதியிருக்கணும், இன்இக்வாலிட்டியில தான். இன்இக்வாலிட்டிங்கிறது நான் ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன். லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ரெண்டு சைடும் உங்களுக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இங்க நம்ம மிஷின் ஷாப் எவ்வளோ எடுத்தோம், 2 ஹார்ஸ் பிளஸ் 3 அதாவது 2x plus 3y less than or equal to மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வேல்யூ 16. அப்போ இதை ஏன் கரெக்டாக லெஸ் தென் தான் போடணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க, இங்கே 2யும் இங்கே இது 3யும் இருக்கா, இதை ஆட் பண்ணி இதோட வேல்யூ வந்து எதுக்குள்ள இருக்கணும், 16க்குள்ள தான் இதோட வேல்யூ வரும், இல்லை ஈக்குவல் டு 16 தான் வரணும். ஸோ இந்த கொடுத்துருக்க வேல்யூ 2xயும் 3yக்கும் நீங்கள் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்தாலுமே அதோட வேல்யூ வந்து எதுக்குள்ள இருக்கணும், ஒன்று 16க்கு சமமாக வரணும், இல்லை 16 கீழே தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட மேக்ஸிமம் ஆனது நம்மளோட டைம் டியூரேஷன் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 16 தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசம்பிளி ஷாப் இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் PM அதனால 4x, ப்ராடக்ட் Q Yன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அதனால 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 22 ஹார்ஸ். அதாவது 22 மணி நேரத்துல மொத்தத்தையும் அவங்க பண்ணணும் ஒரு நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட சப்ஜெக்ட் இது கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, இதுல வந்து என்ன நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஃபார் போத் P and Q cannot be negative. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ப்ராடக்ட் அதாவது ப்ராஃபிட் வந்து 3 and 4 இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ இதுல நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களே அவங்க, அது நெகட்டிவ் வேல்யூஸ் கண்டிப்பா இல்லை, அது வந்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் எப்பயுமே இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக தானே கிடைச்சிருக்கு, அதாவது ப்ராஃபிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அண்ட் இதுல அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸும் ஒரு யூனிட்டுமே எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0,
and y greater than or equal to 0. ஏன் இந்த இடத்துல கரெக்டா greater than தான் போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ 0 விட கம்மியா இருக்குன்னா அது -1 ஆயிடும். அப்போ இது வந்து நம்மளுக்கு லெஸ் தென்ல போயிடுது. 0 விட நம்மளுக்கு கம்மியா வந்தா லெஸ் தென் தானே. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்? 0க்கு மேல இருக்க வேல்யூ தான் எடுத்துக்கணும். 0க்கு மேல இருக்க வேல்யூ என்ன? 1 2 அதெல்லாம் தான் வரும். இல்ல நம்ம 0 கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ அதனால தான் x greater than or equal to 0 and y greater than or equal to 0ங்கறத கன்சிடர் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபைனலா நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும்னா, the mathematical formulation of the given problem is first நம்மள மேக்ஸிமைசேஷன்ல ரிசல்ட் கேட்டிருந்தாங்க, அது கிடைச்சிருச்சு. மேக்ஸிமைஸ் z is equal to 3x plus 4y linear equation. அதோட constraints எப்படி எழுதணும்னா, subject to the constraints 2x plus 3y less than or equal to 16, 4x plus 2y less than or equal to 22. அதோட non-negative restrictions அந்த xக்கும் y ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா greater than or equal to 0. இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ற வேல்யூ x வந்து நம்மளுக்கு greater than or equal to 0 தான் இருக்கணும், இல்ல 0 கூட இருக்கலாம். அதே மாதிரி y ஓட வேல்யூ greater than or equal to 0 இருக்கணும், இல்ல 0 இருக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் less than or equal to 16 அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் ஃபார்முலேஷன் மெத்தடோட ஃபர்ஸ்ட் சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.